நண்பர்களே, மத்திய அரசு வெளியிட்டுள்ள புதிய அதிரடியான அறிவிப்பை தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்குமே பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு அறிவிப்புமே உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயம். புதிய பாஸ்போர்ட் வாங்குவர்களுக்கான கட்டணத்தை மத்திய அரசு உயர்த்தி இருக்காங்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வருதுங்க. 36 பக்கங்கள் கொண்ட சாதாரண பாஸ்போர்ட் கட்டணம் 1500 ரூபாயா இருந்துச்சு. இதை 2500 ரூபாயா மத்திய அரசு உயர்த்தி இருக்காங்க. அதே நேரத்தில் 60 பக்கங்கள் கொண்ட பாஸ்போர்ட்னுடைய கட்டணம் 2000 ரூபாயா இருந்துச்சு. இதை 3500 ரூபாயா மத்திய அரசு உயர்த்தி இருக்காங்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த கட்டண உயர்வு அமலுக்கு வரப்போகுதுங்க. அடுத்ததா அவசர தேவைக்காக எடுக்கக்கூடிய தக்கல் பாஸ்போர்ட்னுடைய கட்டணம் 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபாயா மத்திய அரசு உயர்த்தியிருக்காங்க. அதே நேரத்தில் 60 பக்கங்கள் கொண்ட தக்கல் பாஸ்போர்ட்டினுடைய கட்டணம் 4000 ரூபாயிலிருந்து 6000 ரூபாயா அதிகரிச்சிருக்குங்க. புது பாஸ்போர்ட் விண்ணப்பிக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த தகவலை கட்டாயமா ஷேர் பண்ணுங்க. நீங்க ஆஃபர்லாட் தமிழ் சேனலை புதுசா பார்த்தாலும் இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால அரசு வெளியிடக்கூடிய புதிய அறிவிப்புகளை உடனே தெரிஞ்சுக்கிற முடியும். அடுத்த அறிவிப்பு மத்திய அரசின் இந்தியன் ரயில்வேல இருந்து வெளியாயிருக்குங்க. ட்ரெயின்ல டிக்கெட் இல்லாம பயணிப்பவர்களிடம் இனிமே ஃபைன் 250 ரூபா கிடையாதுங்க, 500 ரூபாயா உயர்த்தி இருக்காங்க. ஆமாங்க, ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம பயணம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கான அபதார தொகை 2 மடங்கா உயர்ந்திருக்குங்க. 250 ரூபாயிலிருந்து 500 ரூபாயா அபதார தொகையை இந்தியன் ரயில்வே உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. டிக்கெட் எடுக்காம பயணம் செய்யறவர்களை டிடிஆர் பிடிச்சிட்டாங்கன்னா இந்த 500 ரூபாய் அபதார தொகை கூடவே டிக்கெட்டுக்கான அமௌண்ட்டையும் கொடுக்கணுங்க. ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த புதிய ரூல்ஸை இந்தியன் ரயில்வே அமுல்படுத்த போகிறாங்க. அடுத்த அறிவிப்பு மத்திய அரசு லைசன்ஸ் சம்மந்தமாக வெளியிட்டிருக்காங்க. அதாவது நீங்கள் புதுசாக ஒரு லைசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 20 வருஷத்துக்கு தான் அந்த லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மறுபடியும் ஆர்டிஓ ஆஃபீஸில் போயிட்டு உங்கள் லைசன்ஸை புதுப்பிக்க வேண்டியிருக்கும். இப்போ மத்திய அரசு இந்த விதிமுறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் புதுசாக ஒரு லைசன்ஸ் வாங்கினீங்கன்னா 50 வயசு வரைக்கும் உங்களுக்கு ரெனியூவல் தேவையில்லைங்க. நீங்கள் எத்தனை வயசில் லைசன்ஸ் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து 50 வயசு வரைக்கும் நீங்கள் ரெனியூவல் பண்ணாமல் அதை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு இந்தியன் ரயில்வேலேருந்து வெளியாயிருக்கு. என்ன அறிவிப்பு அப்படின்னா, மகளிர் பெட்டியில் ஆண்கள் பயணம் செய்தால் 2500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த மகளிர் பெட்டியில் ஆண்கள் பயணம் செய்தால் அபராத தொகை 500 ரூபாயா இருந்துச்சுங்க. இதை இந்தியன் ரயில்வே 2500 ரூபாயா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க. இதன் மூலமாக பெண்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் அப்படின்ட்டு இந்தியன் ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நண்பர்களே, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்த அரசு வெளியிட்ட புதிய அறிவிப்பு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வீடியோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு ஆஃபர்லாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு மணி சேவிக்கு வீடியோக்களை உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.